நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஜயராஜா கொளத்தொழுது பேச ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 951வது வீடியோ. இன்றைக்கி இந்த பார்க்கக்கூடிய டாபிக் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நாட் ஆன் ஹிந்து மதம், சனாதன தர்மம் அல்லது சனாதன தர்மம் சொல்லலாம், பட் ஹிந்து ரிலிஜன் கிடையாது. இப்போ வந்து இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இந்த ஜெயின மதம், அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அம்மா திடீர்னு ஜெயின மதத்தை பற்றி மாறிட்டார கிட்டே அழைச்சிக்க வேண்டாம். எனக்கு ஜெயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி. கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது சரி, வெளியில் வந்து கூட சரி, நம்ம நினச்சிக்கலாம் அந்த காலத்தெல்லாம் ஜெயினர்கள் ராஜஸ்தான் அங்கேருந்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் குடியேறி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், ஈவன் மோர் தென் 1000 இயர்ஸாக தமிழ்நாட்டில் வசிக்கிறாள். தமிழ் ஜெயின் ஒரு பிரிவு இருக்குது. அவள்லாம் வெள்ளையாக கருப்பாக தான் இருப்பாள். ஆனால் ஜெயின மதத்தை பின்பற்றவா இருக்கா தமிழ்நாட்டில். எங்கள் ஆஃபீஸ்லேயே டாப்பையிலேயே ஹரிகீர்த்தின்னு ஒரு பையன் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தான். இப்போ நம்ம ஒரு ராயல் என்ஃபீல்டு போனால் அப்புறம் எங்கே போனால் எங்கெங்கே மாறி போயிட்டான். அவனோட காத்தால் ட்ரை பண்ண பேசுகிறதுக்காக. அவன்லாம் கிட்ட விழுப்புரம் கிட்ட அவனுக்கு ஒரு ஜெயின் கோவில் இருக்கு. அவளுக்கு இந்த அந்த வேட்டு செங்கல்பட்டு அங்கே போயிட்டு வருவான்னு சொல்லுவான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு திருஞான சம்பந்தர் காலத்தில் ஒரு பாடல்கள்லாம் சமண மதத்தை கொஞ்சம் தாழ்த்தியாக படிப்பார். ஊத்தை வாய் தமிழர் வாயால்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி திருநாவுக்கரசர் அப்பரானவர் திலகவதியார் சகோதரி வந்து இந்து மதத்தில் இதுக்கு போயிட்டு சமண மதத்துக்கு போயிட்டார். தர்மசேனர்ன்ற இதில் இருந்து லைக் சங்கராச்சாரியார்ட்டு அவர் இருந்தார். அதில் யார் திருநாவுக்கரசரை பின்னாடி ராஜா மாதிரி இருக்கும்போது அக்கா வந்து அழறா. திருவதிகை வீரட்டானத்தில் பார்த்து அந்த ஈஸ்வரன் அழறா திலகவதியார் மாதிரி, என் தம்பி போயிட்டானே, நீ கொண்டு சேரு என்ன இதோ பண்ண இருக்கும்போது சூலை நோய்க்கு அடுத்து ஆட்கொள்கிறார் பரமேஸ்வரன் கதவு போகிறது. ஆனால் ஒன்று என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இப்போ இங்கே நான் எனக்கே வந்து 74 வயசு. எங்கள் அப்பா at the age of nearing 70, he passed away during the age 75, 1975 போயிட்டார். எங்கள் அப்பாவுக்கு 2 வயசில் இருக்கும்போது எங்கள் தாத்தா போயிட்டார். ஸோ கம்மிங் டு என்னுடைய மதர் சைடில் எடுத்து பார்த்தா நட்டேசையர் இருந்தார் புலகத்தில். அவள்லாம் ஜெயினுக்கிட்டேயும் ஒர்க் பண்ணியிருக்கா. நான் சொல்கிறது 100-150 வருஷம் கதைகள். அந்த காலத்தில் ஜெயின முதலாளிகிட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா. இந்துக்களான பிராமணர்கள் ஜெயினிடம் ஒர்க் பண்ணியிருக்கா. எனக்கு என்ன போனா ஆர்எம் ஷான் ஒருத்திருப்பார், கம்பெனிக்கு வருவார். அவள் வந்து இப்போ இதில் தானேயில் இருந்தார். அவர் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் சிண்டிகேட் என்என்சின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அவள் ரொம்ப நேமநிஷ்டையாக இருக்கிறவா. 2 மாதத்துக்கு அவள் வந்து காய்கறியோட கீரை காய்கறி எதுவுமே தொடமாட்டாவா. அதில் பூச்சிகள்லாம் வந்துடும், அதனால் அதை இறந்துபடி சொல்லி பருப்பு வகைகளே வந்து சாப்பிடுவாள் 2 மாதத்துக்கு. ஜஸ்ட் இமேஜின். நான் ஒரு தடவை விசிட் போகும்போது எனக்கு அந்த பருப்பு அடையாட்டம் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து நாங்கள் இதுதான் சாப்பிட்றோம் அப்படின்னாரு. கொடுத்தாரு எனக்கு சாப்பிட சொல்லி. அப்போல்லாம் வந்து ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயினர்களுக்கும் சைவர்களுக்கும் பெரிய தகராறு ஆகிருக்கு. கடுமரத்திலே ஏற்றிட்டார். நான் திருஞான சம்பந்த காலத்தில் திருஞான சம்பந்தர் மடத்தை கொளுத்திட்டாவா இங்கே மதுரையில். வந்து மங்கையர்கரசியார் கூன்பாண்டியனுடைய மனைவியான மங்கையர்கரசியார் காப்பாற்றி சூளையின் இவருக்கு ராஜாவுக்கும் அது மாதிரி உடம்பெல்லாம் எரியிற மாதிரி பண்ணி இவர் வந்து மந்திரமாவது நீர் சொல்லி அது திருநீர் பூசி குணப்படுத்தினார். கதை போகிறது திருஞான சம்பந்தரால் செய்யப்பட்டக்கூடியது. அதே மாதிரி தர்மசேனர் என்ற திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான், அவரை வந்து ராஜா சமண மதத்தில் இருக்கான். முதல் சமணராக இருந்து சைவராக மாறுறாரு. சைவத்திலையும் சமணம் போய் திரும்பி வந்துடுறார். அதே மாதிரி குமாரியில் பட்டார் முருகப்பெருமான் அவதாரம் சொல்லக்கூடிய ஆதிசங்கர காலம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயின மதத்தில் போய் இருந்து அதில் பாட்டம் அந்த சீக்கிரட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்பி சைவத்துக்கு வந்தார். அப்படி பண்ணால் தப்பு, பாவம் சொல்லப்படுறது. அதனால் உமியை குவிச்சு வச்சுட்டு அது உள்ளே இறங்கிடுறாரு. ஸோ ஆதிசங்கர் போய் வாது கூடும்போது நான் ஒன்றும் செய்ய முடியாது, கிராக்கம் அப்படின்னு சொல்லிடுறார். அப்புறமா தான் மந்திர மிஷர்கிட்ட அனுப்புகிறார் இங்கே வாக்கிஷ்மதி கிட்ட.
சாரதாம்பிகையுடைய கணவர் சுரேஸ்வரர். அவர் பூர்வாசன பேர் மந்திரமிஸ்வரர். காஞ்சிபுரத்தோட மந்திரமிஸ்வரர் அக்ரஹாரம் ஒரு அக்ரஹாரம் இனி வரைக்கும் இருக்குது. கம்மிங் டு ஜெயினரை பொறுத்த வரைக்கும் பிற்காலத்தில் வர 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 இந்த பேதங்கள் மறைஞ்சு சைவ கோவில்கள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கா. எனக்கே இந்த கிட்டத்தட்ட 30 வருஷ காலம் எனக்கு சிவராத்திரிக்கு நிறையா பணம் தருவா. அங்கே அரியத்தூரில் பண்ணுறதுக்கு அன்னதானது தருவா, அதெல்லாம் தருவா. ஜெயினர்கள் தான் பண்ணியிருக்காங்க. சொல்றது உண்மையை சொல்லணும் இல்லையா? யார்கிட்ட காசு கொடுக்குறா, வாங்கி வர மறந்துடக்கூடாது. நம்ம சக்கன்லால் ஜெயின் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அவர் வந்து மகா சிவராத்திரி போது கூப்பிட்டு இது வந்து ஸ்பெண்ட் பண்ண அந்த டெம்பிளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கொடுப்பார் எனக்கு. இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு சீனா, சென்னையிலேயே கிட்டத்தட்ட 800 to 900 years ஓல்டு புழலில் ராஜாஜி சாலை இருக்குது. ஜெயிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள நேர போனால் திருமூலநாதர் சொர்ணாம்பிகைன்னு கோவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஜெயின் கோவில் வருது. ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளால எனக்கு ஆசை போகலாமா கூடாது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து வேனை இருக்க எல்லோரும் வேனில் வர வாழலாம் அழிச்சு போயிட்டேன் நான். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜெயின் கோவில். ஆதிநாதர் கோவில்னு அந்த கோவிலை பார்க்குறது ராஜஸ்தான்லேருந்து பஸ்ஸில் வருவா. சேசின் திங்கோ நைஸு அவ்வளோ நீட்லி ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக மெயின்டைன் பண்ணுறது. அன்னதானங்கள்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. நோபடி ஸ்டாப்டு மீ இன் விசிட்டிங் த டெம்பிள். அங்கே போய் உள்ளே போய் எல்லாம் பார்த்தேன். அந்த சாமி அவர் ஆதிநாதரை பார்த்தேன் நான். நின்ற நிலையில் அம்மனமாக தான் இருப்பார். திகம்பரர், ஸ்வேதாம்பரர், திகம்பரர் 2 பிரிவு ஜெயினத்தில். அதில் வந்து இந்த கோவிலில் நான் பார்த்துருக்கேன். அதை ரொம்ப அழகான இந்த கட்டட அமைப்பு அதை பார்க்கணும். இது வந்து பாருங்க, இதுதான் வந்து அந்த புழலில் இருக்கிற இது. இது 800 வருஷத்து ஓல்டு கோவில். மாடிஃபிகேஷன் ஹஸ் பீன் டன் சர்டன் திங்ஸ். நுழைவாயில் ஒரு யானை மேலே உட்காந்துட்டு மாதிரி கூட இருக்கும். சிற்பங்கள்லாம் எல்லாம் மார்பிள் ஸ்ட்ரக்சர். இந்த ஆதிநாதர் நிற்கிற மாதிரி இருக்கும் உள்ள. என் மனைவிக்காக இந்த மெடிசன் வாங்குறதுக்காக, கிட்னிக்காகவும் மெடிசன் வாங்குறதுக்கு அனந்தபுரான்னு ஸ்டேஷன் இருக்குது ஷிமோகா பக்கத்தில். அங்கே இறங்கி போகும்போது அந்த ஹோட்டல் பேர் ஓம்புஜான் பேர். இன்னும் ஓம்புஜான் எனக்கு வச்சுருக்கான்னு வச்சுருந்தேன். ஒரு டைம் போகும்போது அங்கே பத்மாவதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லி இந்த ஹோட்டல்காரர் சொன்னார். ஒரு நாள் ஆட்டோ வச்சு நான் போனேன். அங்கேயும் மத்தியானம் சப்பாத்தி கிப்பாத்திலாம் போட்டு டால்லாம் போட்டு சாதம் போட்டு தயிர் சாதம் ரசம் எல்லாமே போடுறா. மத்தியான வேலையில் ஆஃப்டர் த பூஜா இஸ் ஓவர் யூ வில் பி ப்ரொவைடட் மீல், ஃப்ரீ மீல், ரொம்ப நீட்லி ப்ரிப்பேர்டு. அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் நான் ஓம்புஜா அந்த ஊரில் கர்நாடகாவில். இன்றைக்கி ஏன் இந்த டாபிக் வந்தோன்னா என்னை பார்க்க சபதி கணேஷ் ஒருத்தர் வருவார் எப்பயுமே. அப்புறம் இந்த ஒய்ஃப் வந்து இந்த நவராத்திரி பேக்கெல்லாம் தைச்சி விற்கிறா. ஸோ அதுக்காக பேக்ஸ் ஆர்டர்டு. ஸோ அதுக்காக காமிக்க வந்தார், பேசியிருந்தார். பார்த்தா திருத்தணி பக்கத்தில் அருங்குளம்னு ஊர் அங்கே போயிட்டு வந்தேன். பார்த்தா அது 1200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில். அங்கே இவர் போய் அளவெல்லாம் எடுத்து சபதியாச்சே அளவு வெள்ளிக்கவசம்லாம் பண்ணுறதா இருந்தால் தர்மதேவதிக்கு பண்ணேன்னார். இந்த வெள்ளிக்கவசம் அருங்குளம்ன்ற இடத்துல இருக்குது. இது வந்து பிரம்மாவோட சிற்பமாக அது. அங்கே ஜெயின் கோவிலில் பிரம்மா இருக்கு, பிரம்மதேவர். பிரம்மதேவரோட சிலை இந்த ஜெயின் டெம்பிள். அருங்குளம். இது வந்து தர்ம தேவதை. ஜெயின்லேயும் நம்ம லக்ஷ்மி,
துர்கா, தாரா இதெல்லாம் இருக்குது. தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது என்ன வேறு டோட்டலி டிஃப்ரெண்ட் மதம் சொல்ல முடியாது. இதுலேருந்து இது பண்ணவா தான் நல்ல குட் திங்ஸு வேறவே டிசைன் வி ஷுட் அக்செப்ட் இட். டக்குன்னு பார்த்தா எந்த கோவில் இருக்க, அம்மன் கோவில் இருக்குது, அம்பாள் நாட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போ அது பரமேஸ்வர் இருக்கா சார், அங்கே சிவன் பார்வதி 2 அம்பாளோட இருக்க. ஒரு இடத்துல மழு இருக்குது, ஒரு கையில் வந்து பாசம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சாமியார் இருக்க வாட்ட விக்கிரகங்கள். இது வந்து அருங்குளம் சிவன் இதில் ஜெயின் டெம்பிள் எடுத்த ஃபோட்டோ அது. மேலே இந்த கருவறை விமானம் சுற்றி இப்படி கருங்கல் கட்டடம் பாருங்க. அருங்குளம் திருத்தணிக்கு முன்னாடி வர ஊர் அது. தர்மநாதர் பேர் அந்த அங்கே இருக்க சாமி பேர். 22வது தீர்த்தங்கரர் அவர். இந்த சிரவண பலகுலாவில் இருக்கிற இது இருக்கு. அதோட உற்சவர். இந்த அருங்குளம் நம்ம இந்து டெம்பிளாட்டமே தான் இருக்குது. கருவறை விமானம் இருக்குது, முன்மண்டபம் இருக்குது, மகாமண்டபம் இருக்குது, அர்த்த மண்டபம் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. நம்ம அந்த காலத்தில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கு. இது வந்து சரவண பலகுலாவுடையது. அங்கே நான் மைசூருக்கு போயிருக்கும்போது பாப்பா வாழ்ந்தது. இது 25 வருஷம், 30 வருஷம் மேற்கொண்டு நினைக்கிறேன். இது நைட்டில் வந்து அப்படியே இட் வில் க்ளோ. கோமடேஸ்வர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புத்த மதமும் ஜென்மம் டிஃபர் ஆகுது. இதில் எனக்கு புரியாத புதிர் என்னென்னா, வியாசர் எழுதின பாகவதத்தில் 24 அவதாரம் பெருமாளுக்கு சொல்லப்படுறது. அந்த 24 அவதாரத்தில் ஒரு அவதாரம் புத்தா அவதாரம் சொல்லியிருக்கு. இதில் இது படிக்கும்போது கூட இந்த தாரா வித்தியெல்லாம் போய் வசிஷ்டர் போய் கற்றுன்னு வர்றாரு. இங்கே சீனாவில் போய் வசிஷ்டர் ஆல்சோ மெட் புத்தான்னு சொல்லிட்டு வருது. இந்த லைக் சொல்ல வரேன்னா, நம்ம குட் திங்ஸ் வில் பி தேர் இன் ஈச் மதம். டோட்டலாகவே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு மதத்தை சொல்லும்போது குட் திங்ஸ் ஆர் தேர்னா வி ஷுட் ட்ரை டு பிக் இட் அப். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அவள்லாம் வந்து வெரி ஹெல்பிங் ஹேண்டட் பீப்புள். நிறைய தர்ம காரியம் இந்து மதத்தில் இருந்த அளவுக்கு தர்ம காரியம் பத்தாது. ஏன்னா பட் ஜெயிலில் வந்து சொக்கார்பட்டு இதெல்லாம் போனால் காலையில் சப்பாத்தி பண்ணுறதா கூட தினமுமே ஒரு எக்ஸ்ட்ரா 50 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா பண்ணி அவள் அப்படி போடுவாள். காக்கா அப்படின்னு கொத்தின்னு போகும். மின் ஸ்ட்ரீட்டில் ஐ சீன் வித் மை ஓன் ஐஸ். ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. மின் ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது அங்கே 2 கோவில் இருக்கும், ஜெயின் டெம்பிள். நம்ம விசிட் பண்ண எல்லோரும் லேடிஸ் போயிட்டு இருப்பா, முக்காடை போட்டு நம்மளை உள்ளே விடுவாளா உள்ளே. அப்புறமா தான் இந்த புடல் இந்த ஹோம் பூஜாலாம் போயிட்டு இருந்த பிறகு தான் ஐ காட் ஐடியா. அவள் வந்து நெக்லெக்டிங் அது. அவளோட பூஜா கிரமத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வரதா இருந்தால் வரலாம். வி ஷுட் விசிட் அண்ட் ட்ரை டு
appreciate the other religion also. Good things are there in each religion. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் எனக்கு நிறைய ஜெயின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. அவெல்லாம் வந்து ஹெல்பிங் ஹேண்டட் பீப்புள், சும்மா பார்த்துன்னு போயிருக்க மாட்டேன். அவளால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் செய்கிட்டு இருக்கா. தமிழ்நாட்டில் நிறைய நம்ம வந்து ஜென்ரலாக வந்து மார்வாடி கிடையாது. அவள் ஜெயின்ஸு, அவள் வந்து நல்ல சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புள். பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பூண்டு வெங்காயம் they will never touch. அவள் மிஞ்சி பண்ணி ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாள், அவ்வளோதான் அவளுடைய உணவு பழக்கங்கள். பட் அவளுக்கு வந்து இந்த கோதுமையெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியாகும். அதை இப்போ டாக்டர் சொல்கிறான் அரிசி சோறு சாப்பிட்டாலும் ஒன்று தான் அது வேணும், அப்படிலாம் கிடையாது. சங்கரா மெடிக்கலில் சங்கர் நேத்ராவில் போனால் அவனை சொல்லுவானா, பிஃபோர் இந்த சுகர் டெஸ்ட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்துக்கணும். காலையில் என்ன சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டா சர்ற ஏறிடும். சரி 2 சப்பாத்தி சாப்பிட்டு வாங்குவோன்னுவா. ஏன்னா சப்பாத்தி சாப்பிட்டு அந்த பிளட்டில் அது சேர்க்கறதுக்கு லேட் ஆகும். இட் வில் டேக் மோர் தென் 2 to 3 hours. பட் பொங்கல் சாப்பிட்டுட்டு சர்ற கிராஃப் வில் கோ லைக் anything. கண் ஆப்ரேஷன் பண்ண மாட்டான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டு. பட் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வெளிப்பார்வையில் வச்சுட்டு நம்ம வந்து வேறு நெக்லெக்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். எனக்கு நிறைய தமிழ் ஜெயினும் தெரியும், ராஜஸ்தானில் வந்தவாளும் தெரியும். தமிழ்நாட்டில் வந்து அவள் வந்து 500-600 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய வந்து குடியேறிட்டாள். அவளுடைய வியாபாரம் அவளுக்கு நகை கடை வச்சவாள்லாம் ஜெயின்ஸ் தான் வச்சுருக்கா, துணிக்கடை வச்சுருக்கா, ஜெயின்ஸ் வச்சுருக்கா. பட் அவள் தர்ம சிந்தனை உடையவள், ஹெல்பிங் ஹேண்டட் பீப்புள். அவளுடைய இந்த கோட்பாடுகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம வந்து அவள் திகம்பரம் போகிறாள்னு இப்போ அகோரி கூட அப்படி தான் போகிறான், அது கணிச்ச முடியும். சரி, நம்ம வந்து அதனால் வந்து வி ஷுட் நாட் கிரிட்டிசைஸ் எனிபடி. அந்த அவளுடைய குட் திங்ஸ் வி ஷுட் அப்ரிஷியேட். அதான் அவளுக்கு வந்து நம்மளால இந்த இது கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த சோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதை எப்படி இந்த நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு வரணுன்றது தான் கோட்பாடுகளே ஆகாது. தர்ம சிந்தனை இருக்கணும், உயிர் கொல்லாமை பாருங்க, கொல்லாமை. இப்போ சனாதன தர்மத்தை பேசுகிறா, நல்ல மிலிட்ரி ஓட்டில் திருட்டு வந்துடுறான் மும்பை, அவள் தொடக்கூட மாட்டாள். அதெல்லாம் ஜெயின்ஸ் ஆர் வெரி பியூர் வெஜிடேரியன்ஸ். அவள் அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ எப்படி நம்மளோட மேம்பட்டவான்னு தெரிஞ்சு பார்க்கும்போது, இங்கே வந்து நான் பிராமின் நான் பிராமின் சொல்லவே இல்லை. அவள் வந்து வள்ளலார் சொன்ன வழி அந்த இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணுறவாவா. இவ்வாறு உயிர் கொல்லாமையெல்லாம் பின்னாடி இவா சொல்கிறா. பட் அவள் வந்து பிறந்த பெயனே மகாவீரனும் சரி புத்தரும் சரி, அவள் வந்து பட் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற சீனா கீனாலெலாம் எல்லாத்தையும் பாம்பு கும்பல் சாப்பிட்றாது, அது வேறு. பட் ஜெயின்ஸ் தே வில் நெவர் பர்மிட், நெவர் அக்செப்ட் தீஸ் திங்ஸ். ஸோ அவளுடைய இந்த உயிர் கொல்லாமையை வந்து ரொம்ப 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 போற்றத்தக்கது. நாட் ஓன்லி இந்த உயிர் ஊர்வன பரப்பன அது மட்டும் இல்லை, அவள் தாவரங்களை கூட 2-3 மாதம் தொட மாட்டாள். அதை அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம. இதை சொல்லி இந்த எப்பயாவது இந்த டைம் கிடைக்கும்போது புடல் வழியாக ரெட்டில்ஸ் வழியாக போகிற விசிட் பண்ணாத. அதே மாதிரி திருத்தணி போகிறவ அந்த அருங்குளம்ன்ற கோவிலை போய் பார்த்துக்குவாங்க, கரெக்டாக பார்க்க முடியாது. அதே மாதிரி ஷிமோகா கிமோகா போகும்போது இந்த பத்மாவதி கோவில் பார்த்துடுவாங்க. இதை சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.